கைஸ் இங்கே பாருங்க மானு எவ்வளோ அழகாக மேயிறாரு பாருங்க. இங்கே பாருங்க வாழை. கைஸ் இங்கே பாருங்க ஒரு ஆட்டே முழுங்க போல இருக்கு. எப்போ செம்மையாக இருக்குல்லங்க. நல்லா சூப்பராக போஸ்ட் கொடுக்குதுங்க. பாம்பே பயமாக இருக்கும், இதில் அழகு பார்ப்போம். அந்த அழகை பார்ப்போம் இருங்க. காய்ஸ் இதுதான் பச்சை ஓனம், எப்படி இருக்குது பாருங்கள். காய்ஸ் இங்கே பாருங்கள் மலைப்பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய முதல்ல அப்பா. இதில் வயசு 30 வயசா, 550 கிலோவா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்டியில் சூப்பரான குழந்தைகளுக்கான ரொம்ப சுற்றி பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் இது. வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரும் சென்னையில் இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம். சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த இடம் சம்மருக்கு வந்து குழந்தைங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன இதுக்கு நம்ம சுற்றி பார்க்கலாம். நீங்கள் யாருன்னா புதுசாக அந்த சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி யார் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் பையன் வந்திருக்கேன். மச்சான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்கள கூட்டி போய் காட்ட தான் வந்திருக்கேன். சரி வாங்க உள்ளே போய்ட்டு எப்படின்னு பார்த்து என்னென்ன எக்ஸைட் இருக்குன்னு நம்ம சுற்றி காட்டலாம். வாங்க. கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. சரி வாங்க கைஸ் போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து ஆக்சுவலாக வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து முதல்ல பண்ணன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு பண்ணன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்தீங்கன்னா 2 சுற்றி பார்க்கலாம். அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாட வேண்டிய நேச்சுரல் பார்க்ஸ்லாம் இங்கே வந்து உள்ளே நிறையாவே இருக்குது. அதையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ நான் அவட்ட கேட்டில் வந்து அவட்ட நான் பேசிட்டு வந்தேன். முதல்ல பண்ண தான் இருக்குன்னு சார், பாம்பு பண்ண தான் இருக்குன்றாங்க, ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னாங்க. சரி வாங்க இருக்கிறத மட்டும் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளே நிறைய சுற்றி பார்க்கலாம். வெளியூர்லேருந்து யாருன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க. சரி வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன இருக்குன்னு வந்து சுற்றி பார்க்கலாம். ஐஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் சென்னையில். நீங்கள் ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு நம்ம போயிடலாம். இல்லைன்னா காலையில் வந்து ஏன்னா வெயில் டைம் இல்லைங்களா, நம்மளாலே முடியல. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரும்போது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் டைமிங் மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பைக் விடுறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் நடந்து வர தேவையில்ல, டேரெக்டாக உள்ளே வண்டி விடலாம். ஏதாவது உள்ளே வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கான், அதனால் நம்ம வண்டி வெளியே விட்டுட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். வண்டி பார்க் பண்ணுற இடம் ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து எல்லா வண்டியும் நிறுத்துவாங்க. டூரிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இங்கே தான் பைக்கு காரு எல்லாமே பார்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால வண்டி வெளியே விட சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம இவ்வளோ நடந்து வர தேவையில்ல, அழகாக நேராக உள்ளே வந்துடலாம். சரி வாங்க, டைம் இருக்குது, 1 ஹவரில் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இது இந்த பாம்புன்னு நினைக்கிறேன். இந்த பாம்பு கைஸ் பாம்பு கைஸ் இது வந்து மயில மீன் தெரியுதுங்களா? கைஸ் இங்கே பாருங்க, தவளை இருக்குது, ஆனால் நல்ல பெரிய சைஸாக இருக்குது.
விரியன் சுட்டி விரியன் தெரியவே இல்லை பாருங்க. தெரியுது கைஸ், உங்களுக்கு தெரியுதான் தெரில, உள்ளே இருக்க பாருங்க, சரி ஜூம் பண்ணிக்கிறேன். அங்கே இருக்கு பாருங்க ஒன்று, அந்த ஒட்டில். ஆமாம் செங்கலுக்கு இதில் கைஸ், இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்துக்கிறோம். கைஸ், இதுதான் பச்சை ஓணம், எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசு பாருங்கள். கைஸ், இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன உடும்பு மாதிரி இருக்குங்க. அப்பா அப்பா கைஸ், சாரப்பாம்பு எவ்வளோ பெருசு. நல்லா வந்துச்சு. ஒன்று தாங்க நல்லா கொடுக்குது. ஜூம் பண்ணி இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த தெரிஞ்சா ஒரு எருமை ஒரு எருமாட்டை தலையை அந்த சைடு கைஸ், இங்கே பாருங்கள், மலைப்பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. வேலி தலை ஒருத்தமாக இருக்கேன். அதனால் செமையாக பேசுவோம். கைஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முதல்ல. அப்பா, இதில் வயசு 30 வயசா, 550 கிலோவான். 1993 பிறந்திருக்காரு. கைஸ், இங்கே பாருங்க கைஸ். அப்பா, எவ்வளோ பெருசுங்க. அப்பா, நீங்கள் தண்ணியிலே படுத்துருக்கு. பாருங்க, வெயில் தரம் படுத்துருக்கு. கைஸ், அங்கே பாருங்க. கைஸ், இதில் வந்து நம்ம இந்த குரோக்கலர் டீசல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஆனால் எல்லாமே படிச்சுக்கலாம். மாசி மட்டும் பார்க்கல. சால்ட் வாட்டர் அலிகேட்டர்.
கைஸ் இது பேர் நைல் முதலையாம். எல்லாம் வெயிலுனால படுத்துருக்கு. ஆனால் இது முழிச்சிருக்குடா. எங்கே பேர் கண்ணு பேர் தந்துருக்கு பேர் இதுதா இதான் அந்த கிரீலா. அங்கே போடுறா நான் இப்பயே பார்த்தேன். பல்ல போடுறா. கைஸ் இங்கே பாருங்க, ஜூம் பண்ண முடியல. அப்பா அதுக்கெல்லாம் பண்ணாம கைஸ் இது வந்து சதுப்பு நில முதலை. சரி உள்ளே பார்க்கலாம் வாங்க. எல்லாம் அழகாக போட போஸ் போடுறாங்க பாருங்க. பாம்பெல்லாம் பாருங்க. கைஸ் இது வந்து கங்கை நீர் முதலையாம். எல்லாம் வெயிலுக்கு ஜம்முன்னு படுத்துருக்கானுங்க. பல்ல போகிறேன். இப்போ மேலே ஏறி வரேன்டா. ஓ இங்கே கழுத்து எவ்வளோ தூக்குது பற்றியது. அங்கே கைஸ் இது வந்து பானைக்கும் இந்த முதலைக்கு என்ன தொடருமா? கைஸ் இங்கே பாருங்களேன். அப்பா எவ்வளோ பெருசுங்க. தெரியுதா? அப்படியேங்கப்பா அங்கே பாருங்க ஒருத்தானே. அங்கே ஒருத்தர் 2 பேர் விளையாடிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்க வாழை. பல்ல போடுறா. இங்கே போடுறா. இங்கே பல் மீன் பல்ல பாருங்களேன். வஜ்ரா இந்த போதுடா வருது. ஆள் நிற்கிற போது பரவாடா வஜ்ரா. மட்டும் உண்ணும் தற்காப்புக்காக மற்ற விலங்குகளை கடித்தாலும் அவைகளை உண்பதில்லை. கைஸ் இது பேர் வந்து கங்கை நீர் முதலையாங்க. கைஸ் இது வந்து கொம்பேரி முக்கன். கைஸ் இது எல்லாமே டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இருங்க அந்த பாம்பை முதல்ல பார்ப்போம். வருங்க. இது வந்து விஷமற்றதுன்னு போட்டிருக்கு. கைஸ் இது பச்சை பாம்பு. கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அது முகம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பூ முட்டு இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக கண்ணை தான் வந்து கொத்துன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி போட்டுருக்கு பாருங்க. கடுமை இல்லாத விஷயம் போடுவான், மைல்டு. ஆனால் இந்த பச்சை பாம்பு இருந்துச்சுன்னா எங்கே மரத்தில் உட்காந்து கண்டுபிடிக்கவே முடியாது. சரி வாங்க நம்ம அடுத்தது போவோம். கைஸ் அடுத்தது வந்து கருப்பு மண்ணுள்ளி பாம்பு குட்டியான். சரி வாங்க. கை பசும் சாம்பல் நீர் பாம்பான். கைஸ் நீர்காத்தான் குட்டியான்.
கைஸ் அதில் எதுவுமே இல்லை, எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரில. இதெல்லாம் இல்லைன்னு கிடையாது. ஆனால் எங்கேயோ இருக்குது, ஏன்னா இப்போ மறைஞ்சிருக்கோம் மண்ணில் கிண்ணில். கைஸ் மண்ணுளி பாம்பு. கைஸ் உப்பு நீர் பாம்பா. கைஸ் மலைப்பாம்பு. எதுடா கலாடி வர்றா? அப்போ தான் நம்மளை பார்க்குறாங்க. ஹாய் ஹாய்ஸ். இப்போ தான் அது எட்டி பார்க்குது. கைஸ் அழகு பாம்பு. பாம்பே பயமாக இருக்கும், இதில் அழகு பாம்பா. அந்த அழகை பாம்பா இருங்க கைஸ். இவர் தான் கைஸ் அழகு பாம்பு. சூப்பராக படுத்திருக்காரு கைஸ். நீர் கோழியா? எட்டி கார்டன். ஏன் நீங்கள் வந்தது இல்லையா? கைஸ் மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. சரி வாங்க அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்கு நம்ம பார்ப்போம். கைஸ் இது எல்லாமே மியூசியம் தான். அதை பார்த்துங்க நிறைய இருக்குது. ஆமை, தவளக்கா, உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பார்த்துருங்க. கைஸ் இங்கே பாருங்க, பாம்புலேயே அவ்வளோ வகை இருக்குங்க. கைஸ் டைம் கிடச்சா கண்டிப்பாக வாங்க. கைஸ் இங்கே பாருங்க, இது உண்மையான பாம்பு இல்லை, பிளாஸ்டிக். எது இது ரெண்டுமா? கைஸ் இது வந்து பறக்கும் ஓனானா, பறக்கும் பாம்பு. இது மலைப்பாம்பு. நான் சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிஜமான பாம்பு மாதிரி இருக்குல்ல. ஒரு ஆட்டே முழுக்க போல இருக்கு. எப்போ கைஸ் அது டீட்டெயில்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைம் படிச்சுன்னா ஃப்ரீயாக இருந்து படிச்சுட்டு போகலாம், படித்து பார்த்துக்கலாம்.
இது காட்டுனது. கைஸ் இது வந்து அமெரிக்கா மலை வானங்க. சரி வாங்க இதோ பாருங்க தலைவனை. எங்கள் அப்பா சாப்பாடு எதோ வச்சுருக்காங்க. கேரட்டு வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பாருங்க. ஆமாம் செம்மையாக இருக்குல்லங்க. நல்லா சூப்பராக போஸ்ட் கொடுக்குதுங்க. நல்லா இருங்க. கைஸ் அப்படியே பார்த்துங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் இருக்குது. அதை பார்த்தியா இப்படியே போகிறேன். அந்த இருக்கா அதை முடிச்சா இது படிக்கிறது இது வரைக்கும் ஒரு நாள் ஆகிட போதும். ஃபுல்லாக அந்த பாம்போட டீட்டெயில்ஸ் தாங்க இருக்குது. பாம்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்குது. மியூசியத்தில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்காச்சக்க பாம்புங்க அப்பா. அப்படியே எங்கள் அப்பா கொச்சின்னு கடற்பாம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு பேர் இருக்குது. எந்தெந்த ஊரில் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கைஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன். 5:30 க்ளோஸ் ஆ. ஹாய் சொல்லுங்கள். இங்கே பாருங்க கைஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே தாங்க ஏர் ஷோ தேட்டர் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் 100 ரூபாவாம். 100 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உள்ளே வந்து ஏஆர் ஷோவும் விஆர் ஷோவும் வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம் கைஸ் இது வந்து விஆர் ஷோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனோசர் வேர்ல்டு, அண்டர் வாட்டர் வேர்ல்டு, த்ரில்லிங் ஃபாரஸ்ட்டா? ஓ த்ரில்லிங் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 to 6 minutes நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஏஆர் ஷோன்னு ஒன்று இது பண்ணுறாங்க. விஆர் ஷோன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஏஆர் ஷோன்னு ஒன்று இருக்குது. 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது வந்து விசிட் பண்ணுங்கள். பிரதர் இருப்பார், பார்த்துக்குங்க. ஓகே சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இதெல்லாம் சின்ன செடியெலாம் வச்சுருக்காங்க. பார்த்துக்குங்க. 40 ரூபாயா? ஆமாங்க இந்த போட்டு. ஓ கைஸ் இதெல்லாம் சேல்ஸாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பை பண்ணிங்க. எல்லாமே இருக்குது.
ஆ பிப்பிலி. என்ன பிப்பிலியா? மூலிகை செடி. மூடுறாங்களே. நேற்று நல்லா இருந்துச்சாம்மா கூட்டம்? நேற்று கூட்டம் நல்லா இருந்துச்சா? கூட்டம் நிறைய இருந்துச்சா நேற்று? நார்மலாக தான் இருக்கும் நேற்று நார்மலாக தான் ஆ அந்த ஸோ கைஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு 2 நாள் கூட்டம் கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்க்கு தான், முதல்ல பாம்பு பண்ணை தான். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, உங்களுக்கு குழந்தைங்க விளையாட வேண்டியது, பேர்ட்ஸ் இருக்கும், நிறைய பிளேயர்ஸ். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போகும், ரீச் ஆகும். சரி வாங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டுறேன் பாருங்கள். பாய் கைஸ். இதுதான் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒர்க் நடந்து முடிஞ்சு செம்மையாகவே இருக்கும் கைஸ். இங்கே பாருங்க மானு. கைஸ் இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இது இந்த பார்க் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து ஓப்பன் பண்ணல. சரி, நம்ம நடந்து வரும்போது ஒரு மானு பார்த்தாரு, சூப்பராக இருக்குங்க. ஹாய். பெண்மானா? பெண்மானா? பெண்மானுக்கு வந்து கொம்பு இருக்காது. ஆமாம் ஆமாம். எவ்வளோ அழகாக மேயராக இருப்பாருங்க.